ஸோ ஃபைனலாக கூலி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துக்கு கூலி ட்ரெய்லரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த கூலி ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்திருக்காரு அண்ட் இந்த படம் எல்சியூவில் வருமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட படங்களை எடுத்துக்கிட்டோம்னா ட்ரக் மாஃபியாவை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரியே டிராவல் ஆகும். அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரியே டிராவல் ஆகும். பட் ஆனால் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு வாட்சஸை பேஸ் பண்ணி போகிற ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க போதுங்க. ஆல்ரெடி இதை பற்றி லோகேஷ் கனகராஜ் கூலி படம் இந்த மாதிரி ஸ்டோரி பிளாட்டில் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுதுன்னு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுங்க. என்னன்னா சத்யராஜும் நம்ம தலைவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் தென் வில்லன் கேங்கால சத்யராஜுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா சத்யராஜ் ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காருல 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன்னு. ஸோ அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு அமைதியா இருக்க தேவா ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறமா என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதுன்றத தான் இந்த கூலி படத்தோட கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல லோகி என்ன ஸ்டோரியை எப்படி கொண்டு போறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல கோல்டு வாட்சஸ் அண்ட் லக்ஸரி வாட்சஸ் வில்லன் கேங் கடத்துற மாதிரி தான் காட்ட போறாங்க. அண்ட் ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் வருது, இவங்க ஒன்றும் இந்த நெட்வொர்க்கால மட்டும் பெரிய ஆளான மாதிரி தெரியல, உள்ளுக்குள்ள வேற ஏதோ பெருசா பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது கோல்டு வாட்சஸை கடத்தி மட்டும் சைமன் கேரக்டர்ல இருக்க நாகார்ஜுனா பெரிய ஆள் ஆகல, வேற ஏதோ பெரிய இல்லீகல் பிசினஸ் பண்ணி தான் நாகார்ஜுனா பெரிய ஆளா ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. சத்யராஜோட பொண்ணாதான் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்துல வர போறாங்க. சத்யராஜுக்கு மொத்தமா 3 பசங்க இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. யாருன்னா ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா அண்ட் மோனிஷா பிளஸி. மோனிஷா பிளஸியை குக் வித் கோமாளி பார்க்குறவங்களுக்கு இவங்க யாருன்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஷாட்ல ஸ்ருதி ஹாசன் செத்தவங்களோட பணங்களை எங்கேயோ எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சத்யராஜ் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அண்ட் இந்த ஷாட்ல நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், மினியேச்சர் டாய்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி ஒரு டிசைனை ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது சத்யராஜ் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்றாரு. ஸ்ருதி ஹாசன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பணங்களை எடுத்துட்டு வராங்க போல. அதுக்கப்புறமா அந்த சேரை ஒரிஜினலா ரெடி பண்ணி பணத்தை வச்சு சத்யராஜ் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ற மாதிரி காட்டப்படலாம். ஒருவேளை இந்த மாதிரியும் காட்டலாங்க. சத்யராஜும் வில்லன் கேங்குக்காக வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா வில்லன் கேங்கால சத்யராஜுக்கு பிரச்சனை வரலாம். அந்த நேரத்தில் தலைவர் என்ட்ரி கொடுத்து ஃப்ரெண்டை காப்பாத்துற மாதிரியும் காட்டலாம். இந்த ட்ரெய்லர்ல ஷோபின் ஆர்பார்ல இருக்க எல்லா கூலியையும் கூப்பிட்டு இங்க வேலை செய்யற கூலியில பர்டிகுலரா ஒருத்தனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு தேவா அந்த கூலியா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா தேவா அவருக்குன்னு தனியா தேவா மேன்ஷன்ன்ற ஒரு மேன்ஷனை நடத்திக்கிட்டு அமைதியா இருக்காரு. அப்படின்னா அந்த ஒரு கூலி யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா சைமன் கேரக்டர் யாரையோ ஒருத்தனை ஒரு சின்ன சுத்தியை வச்சு அடிச்சு கொலை பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி ஷோபின் சொன்ன அந்த கூலியை கண்டுபிடிச்சி சைமன் அடிச்சு கொலை பண்ற மாதிரியும் காட்ட வாய்ப்பு இருக்குங்க. இந்த சீனை தான் கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது லீக் ஆச்சு. ஆனா அந்த லீக்டு சீனை விட ட்ரெய்லர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் தான் நாகார்ஜுனாவோட இன்ட்ரோ சீனா இருக்க போகுது. அப்படின்னா தேவா கேரக்டர் இந்த படத்துல கூலியா வரமாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரசன்ட்ல வரமாட்டாருங்க, பாஸ்ட்ல வர மாதிரி காட்ட போறாங்க. நம்ம லோக்கியானா கூலி படத்துல பிளாஷ்பேக் சீன் ஒன்னு இருக்குன்னு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு. அந்த பிளாஷ்பேக் சீனை கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி பிளாஷ்பேக் சீன்ல நம்ம விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை இந்த கூலி படத்துல பார்க்க போறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில டிஏஜிங் டெக்னாலஜியை நிறைய படத்துல யூஸ் பண்ணி இருக்காங்க. நம்ம தலைவரோட ஒரிஜினல் டிஏஜிங் லுக்கை ரிவீல் பண்ணல இந்த ட்ரெய்லர்ல. சூப்பர் ஸ்டாரோட பழைய படமான பாஷா படத்துல காட்டின மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல மட்டும்தான் காட்டி இருக்காங்க. ஆனா இந்த சோசியல் மீடியால எல்லாம் தலைவரோட டிஏஜிங் படத்துல இப்படிதான் இருக்க போகுதுன்னு இந்த போட்டோவை போஸ்ட் போட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. டிஏஜிங்ல நம்ம தலைவர் எப்படி இருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உபேந்திராவோட கேரக்டரை படத்துல தேவா கேரக்டரோட ஃப்ரெண்டா தான் காட்ட போறாங்க. எப்படின்னா இந்த பிளாஷ்பேக் சீன்ல உபேந்திரா கூலி ஆளா இருந்துட்டு பஸ்ஸுக்கு வெளியே யாரோடய சண்டை போடுறாரு. அண்ட் அடுத்த ஷாட்லயே பஸ்ஸுக்கு உள்ள இருந்து சண்டை போடுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. இந்த பஸ்ஸுக்கு உள்ள சண்டை போடுறது உபேந்திரா மாதிரி தெரியலங்க, டிஏஜிங் பண்ணப்பட்ட தலைவர் தான் சண்டை போடுறாரு. பிளாஷ்பேக்ல தலைவரும் உபேந்திராவும் ஒன்னா கூலி வேலை செய்யும் போது அங்க அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஆகி இருக்கிற மாதிரி காட்டப்படலாம். அண்ட் கூலி கிளிம்ஸ்ல உபேந்திராவோட பேக் ஷாட்டை காட்டும் போது சிக்கிடு வைப் சாங் நடக்கிற இடத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ உபேந்திரா பிரசன்ட்லயும் தலைவர் கூட தேவா மேன்ஷன்ல இருக்க மாதிரி தான் காட்ட போறாங்க போல. சைமன் கேரக்டர் ட்ரெய்லர்ல இந்த ஒரு டயலாக சொல்லியிருப்பாரு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ட்ரெய்லரோட எண்டில தேவா கேரக்டர் என்னை பத்தி தெரிஞ்சும் என்கிட்ட விளையாடி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி பாஸ்ட்ல சைமன் கேரக்டரும் கூலியா இருந்து தலைவர் கூட வேலை செஞ்சு அதுக்கப்புறமா இல்லீகல் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகியிருக்கிற மாதிரியும் காட்டலாம் படத்துல. அமீர் கானோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா வர போறாருங்க. என்னதான் நாகார்ஜுனா
நாகார்ஜுனா படத்தோட வில்லனா இருந்தாலும் அமீர் கானுக்கு கீழே தான் நாகார்ஜுனா வேலை செய்யற மாதிரி காட்ட போறாங்க. அப்படியே விக்ரம் படத்துல நடக்கிற மாதிரி தான் சந்தனம் ரோலெக்ஸுக்கு வேலை செய்யற மாதிரி. ஆனா அமீர் கான் படத்தோட லாஸ்ட்ல தான் வர போறாருங்க. அவரை ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவரோட இன்ட்ரோ முதற்கொண்டு ட்ரெய்லரே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஸ்பேஸ்ல 2 ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்டப்படுது. ஒரு ஹெலிகாப்டர்ல அமீர் கான் இறங்கி வராரு அண்ட் இன்னொரு ஹெலிகாப்டர்ல டாக்ஸ்லாம் வருது. இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் வரும்போது 2 சவப்பெட்டியை அந்த இடத்துல வச்சிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி நாகார்ஜுனாவும் ஷௌபினும் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சவப்பெட்டில வச்சு அந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்க இறந்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அமீர் கான் வர மாதிரியும் படத்துல காட்ட அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம லோக்கியனா அவர் எவ்வளவு பெரிய டிசி ஃபேன்ன்றத நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரோட மேக்கிங் ஸ்டைலுமே பேட்மேன் படத்துல இருக்க மாதிரி டாக் தீமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாட்ல நாகார்ஜுனாவோட ட்ரெஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பேட்மேன்ல வர ஜோக்கர் கேரக்டர் ட்ரெஸ்ஸோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்காருங்க. நாகார்ஜுனாவோட கேரக்டரும் பேட்மேன்ல வர ஜோக்கர் கேரக்டர் மாதிரி கொடூரமான கேரக்டரா இருக்க போதுன்னு கூட லோக்கியனா அந்த ரெஃபரன்ஸை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த ஷாட்லயே நிறைய டிவிஸ்லாம் இருக்கு. அந்த டிவில எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத மாதிரி காட்டியிருக்காங்க. ஆரம்பத்துல கூலி டைட்டில் ரிலீஸ் ஆகும் போது கூட இதே மாதிரி தான் ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. நிறைய டிவிலாம் இருக்கா மாதிரி அந்த டிவில தலைவரோட ஃபேஸை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் படத்திலையும் காட்டுவாங்க போல. நம்ம லோக்கியனா கமலோட பெரிய ஃபேன்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ட்ரைலர்ல ஒரு டைலாக்ல கமலோட ரெஃபரன்ஸை வச்சுட்டாரு. அவன் உன்னோட அப்பாவா இருக்கலாம், ஆனா என்னோட ஃப்ரெண்டுன்னு நம்ம தலைவர் சொல்ற மாதிரி படத்துல இதை விட கமலோட ரெஃபரன்ஸை அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த கூலி படம் ஏ சர்டிஃபிகேட் படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லோக்கியனா ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தாரு ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் ஃபிலிமா ரத்தம் தெறிக்க எடுக்கணும்னு. அந்த ஆசையை கூலி படம் மூலியமா நிறைவேற்றிட்டார் போல. அண்ட் இந்த ஷாட்ல சூப்பர் ஸ்டாரோட டெம்ப்ளேட்டை ப்ளூல இருந்து ரெட் ஆகுற மாதிரி சேஞ்ச் ஆகுது. எந்திரன்ல சிட்டிக்கு ரெட் சிப் கொடுக்குற மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சது நல்லா இருக்குங்க. படத்துல நம்ம தலைவரை அன்பரி மாஸ்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கூலி ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா ட்ரெய்லர் இவ்வளவு சுமாரா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துது. பிகாஸ் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ற படங்களோட ட்ரெய்லரை பார்த்தோம்னா கண்டிப்பா படத்துல ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் விக்ரம் லியோ படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதுக்கு மெயின் ரீசனே அனிருத்தோட பிஜிஎம்ஸ் தான் காரணம். முக்கியமா விக்ரம் ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணியிருக்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் பிஜிஎம் தான் ட்ரெய்லரை எலிவேட் பண்ணியே காட்டி இருந்தது. அதே மாதிரி லியோ ட்ரெய்லர்லயும் ரட்டடா பிஜிஎம் அனிருத் போட்டு ட்ரெய்லரே பிளாஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா இந்த கூலி படத்தோட ட்ரெய்லரை அனிருத் கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காருன்னு தாங்க தோணுது. ட்ரெய்லர்ல எந்த இடத்துலயுமே தலைவரோட ஃப்ரேமை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியே காட்டல. பவர் ஹவுஸ் சாங்க கொஞ்சம் ஸ்பீட் வெர்ஷனா மாத்தி கூட ட்ரெய்லரை யூஸ் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை இப்படி இருக்கலாங்க. ட்ரெய்லர்ல எந்த சீனையும் மாசா காட்டாம படத்துல ஃப்ரெஷ்ஷா மாஸ் சீன்ஸ் எல்லாம் காட்டி தலைவர் ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூட லோக்கியனா கூலி ட்ரெய்லரை இப்படி சிம்பிளா கட் பண்ண சொல்லியிருக்கலாம். இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. அதுல நம்ம லோக்கியனா என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்றத ஆகஸ்ட் 14 தியேட்டர்ல பார்ப்போம். இந்த கூலி படம் எல்சியூல தான் வரப்போகுதுன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான்ன்றத ட்ரெய்லரை பார்க்கும் போதே கிளியரா தெரியுது. ஆனா தலைவர் ஏன் எல்சியூல கொண்டு வர லோக்கியனா முயற்சி பண்ணல அப்படின்றது தெரியலங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கூலி ட்ரெய்லரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லைக்கும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.